Praise the Lord. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா? நிச்சயமா இருக்கார். நீங்க அவர் கூட இருக்கிறீங்களா? அதுதான் சந்தேகமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக பாவத்துல விளங்குறவங்களா இருக்கிறோம். துரோகம் பண்றதா இருக்கட்டும், பொய் சொல்றதா இருக்கட்டும், ஒரு தப்பா நினைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பாவம் வாங்க, எல்லா மனுஷனுக்கு இது வர்றதான்னு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா என் பிரியமான சகோதரி சகோதரியே, தேவன் நம்முடைய செய்களை மட்டும் இல்லை, நம்ம இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற வேதம் சொல்லுது. நம்ம சிந்தையில் நினைக்கிறது முதற்கொண்டு அவருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து பார்ப்பாரா மனுஷனுடைய சிந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறார். சந்ததி ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவர் உங்களுக்குன்னு எவ்வளவு வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கும், பூமி உள்ள சகல ஜனங்களை விட நீ அதிகமா ஆசீர்வாதமா இருப்பன்னு அவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு ஏன் தேவன் ஆசீர்வதிக்காம இருக்கணும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்பயாச்சும் யோசிங்க. நம்முடைய வாழ்க்கை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரிய தெரியும். ஒரு சாட்சி அவங்க சொன்ன விஷயம், 9 வருஷமா குழந்தை இல்லை. கிறிஸ்துவர்கள் தான், ஆனாலும் சின்ன சின்ன ஜெபங்கள், அவ்வளவுதான். நிந்தையின் மத்தியில கண்ணீரோடு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைன்னா எவ்வளோ வார்த்தைகள் உண்டாகுன்றது அநேகருக்கு தெரிஞ்ச காரியம். நிந்தனைகளா இருக்கட்டும், வேதனைகளா இருக்கட்டும், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வேதனைப்பட்டு ஒரே கண்ணீரோட அவங்க சாட்சி அவங்க சொன்னாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி என்ன அவ்வளோ நிந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ நிந்தைகள் மத்தியிலையும் அவங்க தேவனை அந்த அளவுக்கு தேடலை. ஏனோ தானோன்னு சொல்லிதான் ஒரு விரக்தியான ஒரு ஜெபம், அவ்வளவுதான். ஒரு நாள் வந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு போய் மனதார அவங்க மனசுகிற ஆதங்கத்தை எல்லாம் ஊற்றி ஜெபிச்சிருக்காங்க. மனதார அவங்க மனசுகிற மொத்தத்தையும் கொட்டினதுக்கு அப்புறம் ஆண்டவர் மறு மாசமே ஆசீர்வதித்தார். நல்ல பிள்ளைகளை, 2 பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவன் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. தேவன் அதை தான் விரும்புறாரு. தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறார். நம்முடைய குறைகள், நம்ம குற்றங்களை அறிக்கையிடும் போது அவர் அதை கேட்டு அதை சரி செய்து அதை உருவாக்க வல்லவர். நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவம் பண்ணிட்ட, என்கிட்ட வரதுன்னு சொல்ற ஆண்டவரே கிடையாது. ஹல்லேலூயா. என்கிட்ட சொல்லு, இதோட என்கிட்ட சொல்லு. கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ கசப்புகளோ பெருமையோ பொறாமையோ தப்பா இருக்கனால முடியல, இது வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ற தேவன் நம் தேவன். இதனால உங்களுக்கு அநேக வாக்குத்தனை தேவன் கொடுத்துருக்காரா? உங்க இருதயங்கள் இருக்கிறத அவர்கிட்ட கேளுங்க. அப்பா, எனக்கு இந்த வாக்குத்தனை கொடுத்துருக்கீங்க, இந்த வாக்குத்தனை என் வாழ்க்கை எப்ப நிறைவேறும், எனக்கு ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லிருக்கீங்களே, என்ன எப்ப ஆசீர்வதிப்பீங்கன்னு உரிமையா உங்க அப்பா கிட்ட கேட்கிற மாதிரி கேளுங்க. தேவன் உங்களுக்கு கட்டாயம் ஆசீர்வதிப்பார். என்னோடு செஞ்சுபிக்கிறீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உன்னதமான தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளையும் தகப்பனே, அநேக ஆசீர்வாதங்களுக்காக தகப்பனே, உன் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், குடும்ப ஆசீர்வாதமா இருக்கட்டும், நோய் நொடியெல்லாம் நல்ல ஹெல்தியான வாழ்க்கையா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் தகப்பனே அழகாய் அற்புதமாய் செய்து வணைந்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி, அவங்க ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறேன் சுவாமி. உமது வழியில் நடக்கும்படி, பரிசுத்தமா ஜீவிக்கும்படி ஆண்டவரை உம்மோடு சேர்ந்து நடந்து அவங்க உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படி ஆசீர்வதியும். எல்லா தீமையின் காரிலையும் அகற்றுங்க, எல்லா இருளையும் அகற்றுங்க. தேவ கரம் இன்றும் என்றும் எப்பொழுதும் என்று நடத்துவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன். God bless you.